Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியா சூப்பரா நம்ம போண்டா செய்ய போறோம். வாங்க கோதுமை மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மாவு வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்த அதே கப்ல 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, சோடா உப்பு 3 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ அப்படியே இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு நான் மாவு வந்து நல்லா ஊற வச்சுக்க போகிறேன். மாவு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், மாவு எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இது கூட வேணும்னா நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்து செய்யலாம். எதுவுமே இல்லை, வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் வீட்டில் இருக்குது அப்படின்னும்போது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போண்டா செய்யலாம். அரிசி மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுவே நல்லாயிருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டைகளாக எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்பப்போ லைட்டாக திருப்பி கொடுத்துட்டே இருக்கலாம், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் வரும். ஓகே தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம், அப்போ தான் போண்டா உள்ளே நல்லா வெந்திருக்கும், மேலேயும் கொஞ்சம் கலர் வந்து கரெக்டாக வந்திருக்கும். தீ ஃபுல்லாக வச்சு குக் பண்ணும்போது மேலே சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ளே மாவு பச்சையாகவே இருக்கும். இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு தட்டு நிறைய போண்டா வந்திருக்கு. கொஞ்சமான பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கோதுமை மாவுலேயும் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் போண்டா. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்பப்போ கோதுமை மாவுலேயே போண்டா செய்வீங்க. நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக இருக்குது. சூடாக செய்யும் பொழுதே சாப்பிட்டோம்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் போண்டா. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கோதுமை மாவு இருந்ததுன்னா நல்லா சூடாக ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவு போண்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.